டேய், நீ என் புள்ளடா. உன்னை ஏதோ ஒரு விஷயம் பாதிக்குதுன்னு தெரிஞ்சாலோ, உன்னை கஷ்டப்படுத்துதுன்னு தெரிஞ்சாலோ, அது எப்படிடா என்னால சாதாரணமா கடந்து போக முடியும்? இப்போ எதுவும் பேசுற நிலைமையில நான் இல்லம்மா. தயவு செஞ்சு என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க. உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன், கொஞ்சம் என்ன தனியா விடுங்கம்மா. என்னடா வார்த்தைக்கு வார்த்தை தனியா விடுங்க தனியா விடுங்கன்னு சொல்லிட்டே இருக்க? உன்னை தனியா விடுறதுக்காகவா அம்மா அப்பா குடும்பம்னு உன்னை சுத்தி இத்தனை பேர் இருக்காங்க? இங்க பாரு விக்ரம், தெரிஞ்சோ தெரியாமலோ உன் வாழ்க்கையில ஏற்கனவே நீ தனியா முடிவெடுத்துட்டு போனதாலதான் இன்னைக்கு உன் வாழ்க்கையே கேள்விக்குறி ஆயிடுச்சு. இவ்ளோ நடந்தும் திரும்பவும் உன்னை எந்த விஷயத்திலயும் தனியா விடவே முடியாது. எந்த விஷயமா இருந்தாலும் என்கிட்ட அதை சொல்லு. நான் உன் அம்மா தானடா, நான் என்ன வெளியாளா? எதுக்கு என்கிட்ட சொல்றதுக்கு உனக்கு இவ்ளோ தயக்கம்? நான் இவ்ளோ சொல்றேன், அப்போ நீ சொல்ல மாட்டேங்கிறனா? இதான் நீ என் மேல வச்சிருக்கிற மரியாதையா? அப்போ உன் விஷயத்துல நான் தலையிடுறதுக்கு எனக்கு எந்த உரிமையும் இல்ல, அப்படிதானே? ஏம்மா இப்படி எல்லாம் பேசி என்ன கஷ்டப்படுத்துறீங்க? நான் கஷ்டப்படுத்தலடா. உன்னை எந்த விஷயமும் கஷ்டப்படுத்திட கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். இப்ப என்ன விஷயம்னு சொல்ல போறியா இல்லையா? சொல்றேன். இன்னைக்கு நான் அவளை பார்த்தேம்மா. அவளனா? யார சொல்ற விக்ரம்? எனக்கு புரியலையே. வேற யாரம்மா சொல்லுவேன்? நான் வாழ்க்கையில யார வெறுக்கிறேனோ, எந்த ஜென்மத்திலும் யார பாத்திர கூடாதுன்னு நினைச்சேனோ, அவளைதாம்மா பார்த்தேன். விக்ரம், நீ அந்த விஜயலட்சுமி அந்த ராட்சசியை தாம்மா சொல்ற. அவளை நீ எங்கடா பார்த்த? மனசு சரியில்லைன்னு கோயிலுக்கு போயிருந்தேம்மா. அந்த கோயில தான் அவளை பார்த்தேன். அப்போ அன்னைக்கு நல்ல சிவம் அவளை பார்த்ததா சொன்னது உண்மைதானா? இப்பதாம்மா கொஞ்ச நாளா நிம்மதியா இருந்தேன். இப்ப என் நிம்மதியை கெடுக்கிறதுக்குன்னு அந்த கடவுள் இவளை என் கண்ணு முன்னாடி காட்டியிருக்கான் போல இருக்கு. இந்த உலகத்துல ஏதோ ஒரு மூலையில அவ இருப்பா, அவளை இதுக்கப்புறம் பார்க்கவே மாட்டோம்னு நினைச்சு நான் ரொம்ப நிம்மதியா இருந்தேன். என் விதியா என்னன்னு தெரியல. என் வாழ்க்கையை நாசம் பண்ணவளை இன்னைக்கு நான் பார்க்க வேண்டியதா போச்சு. ஏண்டா அந்த கோயிலுக்கு போனோன்னு ஆயிடுச்சு. அவளை பார்த்ததுல இருந்து அப்படியே கோபத்துல தலையை அப்படியே வெடிக்கிற மாதிரி இருக்குமா. உடம்பெல்லாம் ஏதோ கமளி பூச்சி ஒரு மாதிரியா இருக்குமா. ஒவ்வொரு நொடியும் அவன் பண்ணதுதான் எனக்குள்ள வந்து வந்து போகுதுமா. ஏன் விக்ரம், அவளை நீ பார்த்த மாதிரி அவ உன்னை பார்த்தாளா? இல்லம்மா, அவ என்ன பார்க்கல, நான் மட்டும்தான் அவளை பார்த்தேன். விக்ரம், நீ ஒண்ணு டென்ஷன் ஆகாத. அவளை நீ பார்த்த விஷயத்தையே மறந்துரு. எப்படி இவ்வளவு நாளா அவளை உன் நினைப்புல இருந்து அழிச்சிட்டு வாழ்ந்துட்டு இருந்தியோ, அதே மாதிரி இப்பவும் அவளை பத்தின எந்த எண்ணத்தையும் உன் மனசுக்குள்ள நீ வர விடாத. அவ உன் வாழ்க்கையை விட்டு போனவளாவே இருக்கட்டும். திரும்ப எக்காரணத்தை கொண்டும் உன் லைஃப்ல அவ வந்துடவே கூடாது. அதுக்கு நீ இடம் கொடுத்துட கூடாது. என்னம்மா பேசுறீங்க நீங்க? அவ எப்படி என் லைஃப்குள்ள வருவா? அவ நான் வாழ்ற ஊருக்குள்ள வந்ததே என்னால ஏத்துக்க முடியல. அப்புறம் எப்படி அவளை என் லைஃப்குள்ள வர்றதுக்கு நான் விடுவேன்? எங்க? அதோ அங்க நின்னுட்டு இருக்காங்கம்மா. நடக்காதுமா. அது ஒரு காலத்துல நான் அவ மேல உயிரே வச்சிருந்தேன். ஆனா இப்போ அவ உயிரோட இல்லைன்னு நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கேன். தெய்வானே, விக்ரம், நீ அந்த விஜயலட்சுமியை பார்த்த விஷயம் நமக்குள்ளே இருக்கட்டும். ஓ அப்பா கிட்டயோ வீட்டுல வேற யார்கிட்டயோ இத பத்தி எதுவும் சொல்லாத. என்ன தெய்வானே, உங்க ரெண்டு பேரும் வீடு முழுக்க தேடிட்டு இருக்க, நீங்க இங்க ரெண்டு பேசிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணு இல்லைங்க, சும்மாதான். ஏன்பா நீ ஒரு மாதிரியா இருக்க? என்னாச்சு பேராண்டி? நான் அங்கிருந்து பார்க்கும்போது கூட
ரெண்டு பேரும் ஏதோ தீவிரமா பேசிட்டு இருந்த மாதிரி இருந்தது. அத்தை, அது ஒண்ணும் இல்ல. பிசினஸ் டென்ஷன் தான். நம்ம கம்பெனிக்கு கிடைக்க வேண்டிய ஒரு நல்ல கிளையண்ட் மிஸ் ஆயிட்டாங்க. அது மட்டும் கிடைச்சிருந்தா ஒரு 50 கோடி ரூபாய் ப்ராஃபிட் பார்த்திருக்கலாமேன்னு விக்ரம் கொஞ்சம் டென்ஷனா என்கிட்ட சொல்லிட்டு இருந்தான். மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல. இதுக்காக முகத்தை தொங்க போட்டுட்டு இருக்க? ஆமா. இத பாரு விக்ரம், இந்த உலகத்துல நமக்குன்னு ஒண்ணு இருந்தா அது என்னைக்குமே நம்மளை விட்டு விலகி போகாது. அது அப்படியே நம்மளை விட்டு விலகி போனாலும் அது நம்மளை தேடி வரும். இது உலக நியதி. இதெல்லாம் நினைச்சு வருத்தப்படாதப்பா. இன்னைக்கு நம்ம கையில வந்து சேரலனாலும் என்னைக்கா இருந்தாலும் அதை யார் தடுத்தாலோ அது நமக்கானதா இருந்தா நிச்சயமா நம்மள வந்து சேரும். ஏங்க, இப்ப எதுக்கு நீங்க சம்பந்தம் இல்லாம பேசிட்டு இருக்கீங்க? அவன் ஏற்கனவே டென்ஷனா இருக்கான். எனக்கு கொஞ்சம் தலை வலிக்கிற மாதிரி இருக்கு. நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். கடவுளே, எது நடக்க கூடாதுன்னு நினைச்சோமோ அது நடந்துருச்சு. இதுக்கப்புறமும் பொறுமையா இருக்க முடியாது. சீக்கிரமே விக்ரமுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சாகணும். தெய்வான, தெய்வான உன்னதான். என்னங்க? என்ன யோசிச்சுட்டே இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. இப்படியே என்ன நேரமும் கம்பெனி பத்தியே யோசிச்சுட்டு இருப்பியா தேவான? போனா போட்டு விடு. இது போனா இன்னொரு கிளைண்ட். வா போலாம். வாம்பா. இவ்வளவு நாளா நான் எது நடக்க கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தனோ அது கரெக்டா நடந்துருச்சு. எப்ப விக்ரம் அந்த விஜயை பார்த்துட்டானோ இதுக்கு மேல சும்மா இருக்க கூடாது. இதுக்கெல்லாம் முடிவு கட்டணும்னா விக்ரமுக்கு சீக்கிரமா கல்யாணம் நடந்தாகணும். நதி வெள்ளம் மேலே என்